Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் நம்பர் 3 for thermal physicsல நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுங்கிற டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் தான் எப்படி டிரைவ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐடியல் கேஸ் எப்படி டிரைவ் பண்ணுவாங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் லாவை கம்பைன் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லா என்னென்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அதுக்கப்புறம் அவகேட்ரோ லா. அது பற்றிய வீடியோவை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 3 லாயும் நம்ம கம்பைன் பண்ணுறது மூலமாக தான் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லா என்னென்னா பாயில்ஸ் லா. நல்லா அக்கார்டிங் டு பாயில்ஸ் லான்னு எழுதிக்கிறேன். அதோட ஈக்குவேஷன் எழுதுறதுனால பாயில்ஸ் லாவோட ஈக்குவேஷன் என்னென்னா PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு பார்த்துருப்போம். அடுத்தது அவகேட்ரோ லா. அவகேட்ரோ லாவுக்கு முன்னாடி சார்லஸ் லான்னுட்டு ஒன்று இருக்குது. அதை கம்பைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அவகேட்ரோ லா வரும். பாயில்ஸ் லாவோட ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்புறம் சார்லஸ் லாவோட ஈக்குவேஷன் என்னென்னா V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எனக்கு சார்லஸ் லாவில் கிடச்ச ஈக்குவேஷன். அடுத்தது அவகேட்ரோ லா. அதனால் அக்கார்டிங் டு அவகேட்ரோ லான்னு எழுதிக்கிறேன். அவகேட்ரோ லாவில் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா V/N இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிற ஈக்குவேஷன் அந்த இதில் நம்மளுக்கு லாவில் கிடச்சிருக்கு. இதை ஃபஸ்ட்டு பாயில்ஸ் லாவோட ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறேன். சார்லஸ் லாவோட ஈக்குவேஷனை 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவகேட்ரோ லாவோட ஈக்குவேஷனை நான் 3ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இது 3யுமே கம்பைன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி டிரைவ் பண்ணோம்னா அதான் நம்மளுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இப்போ நான் அந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறதுனால கம்பைனிங் 1 and 2 and 3ன்னு எழுதிக்கிறேன். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு இங்கே நியூமரேட்டரில் PV இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் V, இங்கேயும் நியூமரேட்டரில் V. அப்படின்னா நியூமரேட்டரில் காமனாக எனக்கு என்ன இருக்குன்னா V இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு P இருக்குது. அதை நான் எழுதிக்கிறேன். PV டிவைடட் பை டினாமினேட்டரில் எனக்கு TN இருக்குது, அந்த TN எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது நான் கண்டுபிடிச்சிருக்க 4வது ஈக்குவேஷன். இந்த இதில் Pனா எதை டினோட் பண்ணும்னா ப்ரெஷரை டினோட் பண்ணும், Vனா வால்யூமை டினோட் பண்ணும், Tனா டெம்பரேச்சரை டினோட் பண்ணும், Nனா நம்பர் ஆஃப் மோல்ஸை டினோட் பண்ணும். இந்த 3 இது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இது 3க்குமே ஃபார்முலா கிடையாது. ஆனால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு எனக்கு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ஃபார்முலா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் என்ன டினோட் பண்ணலாம்னா மியூவில் நான் டினோட் பண்ணுறேன். மியூ இஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பருங்கிறது தான் அதுக்கு ஃபார்முலா. எனக்கு இப்போ N தான் வேணும். அதனால் இந்த N அதாவது அவகேட்ரோ நம்பர் NAவை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுன்னா எனக்கு N இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு NA, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 5ஐ நான் ஈக்குவேஷன் நம்பர் 4ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 5th ஈக்குவேஷனில் 4th ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணணும். 4th ஒன் நான் எழுதியிருக்கேன் PV டிவைடட் பை NT இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் என்னோட வேல்யூ தான் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா மியூ இன்ட்டு NAன்னுட்டு நான் இங்கே NAங்கிறத அவகேட்ரோ நம்பரை டினோட் பண்ணும், Nங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டமை டினோட் பண்ணும், மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸை டினோட் பண்ணும். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலாவில் இருந்து தான் என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட வேல்யூ எனக்கு மியூ இன்ட்டு NA. அதனால் Nக்கு பதிலாக மியூ இன்ட்டு NAன்னு எழுதிக்கிறேன். நான் PV டிவைடட் பை Nக்கு பதிலாக மியூ இன்ட்டு NA, இந்த Tயை நான் அப்படியே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டும் கிடச்சிருக்கு. இதை நான் 6th ஈக்குவேஷன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஃபர்தராக எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க அப்போ இந்த சயின்டிஸ்ட். அது மூலமாக இங்கே கிடச்சிருக்க கான்ஸ்டண்ட்டை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னுட்டு எடுத்தாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா KBன்னுட்டு டினோட் பண்ணுவாங்க. அப்படின்னா KB இஸ் ஈக்குவல் டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னுட்டு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக நான் இந்த KBயை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நான் PV டிவைடட் பை மியூ இன்ட்டு NA இன்ட்டு T இஸ் ஈக்குவல் டு KB. இதோட வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னா 1.38 இன்ட்டு 10⁻⁻23 ஜூல் இன்ட்டு கெல்வின் பவர் -1ன்னுட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணாங்க.
இது போல்ட்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட். இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இது டிவிஷனில் இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்கிறத இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் PV இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு KB NA Tன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணாங்க. இதை வந்து இதில் எனக்கு ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட்னுட்டு ஒன்றா கொண்டு வந்தாங்க. எதுக்கு கேஸ் கான்ஸ்டன்ட்னுட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதோட வேல்யூ ஆறுன்னுட்டு, அதோட சிம்பிள் வந்து ஆறுன்னுட்டு கன்சிடர் பண்ணாங்க. அதில் எதுலாம் வரும்னா இந்த மியூ, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸு, அதுக்கப்புறம் அவகேட்ரோ நம்பர், அப்புறம் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது மூணையுமே வந்து மல்டிப்ளை பண்ணி கேஸ் கான்ஸ்டன்ட்னுட்டு கொண்டு வந்தாங்க. இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1ன்னுட்டு கொண்டு வந்தாங்க. இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். கிடைக்கிறத வந்து ஆறுன்னுட்டு கன்சிடர் பண்ணாங்க. அதாவது ஒரு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னுட்டு கன்சிடர் பண்ணாங்க. அப்படின்னா PV இஸ் ஈக்குவல் டு இந்த மியூ NA அதுக்கப்புறம் KBக்கு பதிலாக இந்த இடத்துல ஆரை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் PV இஸ் ஈக்குவல் டு RTன்னுட்டு கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 9. இந்த ஈக்குவேஷனை தான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னுட்டு சொல்லுவாங்க. அதாவது PV இஸ் ஈக்குவல் டு RT. இதில் Pங்கிறது எதை டினோட் பண்ணோம்னா ப்ரெஷரை வந்து டினோட் பண்ணும். அடுத்தது Vங்கிறது எதை டினோட் பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் அ கேஸ் வந்து டினோட் பண்ணும். Rங்கிறது எனக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது Tங்கிறது எனக்கு எதை டினோட் பண்ணோம்னா டெம்பரேச்சரை வந்து டினோட் பண்ணும். இதில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் சம் கேட்டாங்கன்னா ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, வால்யூம் வந்து கொடுத்துருவாங்க, இந்த டெம்பரேச்சரும் வந்து கொடுத்துருவாங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ மட்டும் இந்த இது நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். R இஸ் ஈக்குவல் டு 8.31 இன்ட்டு ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1ங்கிறது எனக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV இஸ் ஈக்குவல் டு RTங்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதை கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.